கண்மணி ஜாதகத்தை பத்தி ஜோசியர்கிட்ட பொய் சொன்னது வேற யாரும் இல்ல, சிவகாமி தான் அப்படிங்கிற உண்மையை வெண்ணிலா கண்டுபிடிச்சாங்க. உடனே இதை போயிட்டு கண்மணி கிட்ட சொல்றாங்க. கண்மணி, உன் கல்யாணத்துல ஜாதகத்தை மாத்தி வச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேற யாரும் கிடையாது, உங்க அத்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி உடனே ஷாக் ஆகி, அது அத்தை இல்ல வெண்ணிலா, அம்மா தான் அப்படி செஞ்சாங்கன்னு அன்னைக்கு அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க வெண்ணிலா இருந்துகிட்ட, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியலையா? சின்ன வயசுல இருந்து அவங்க எதுக்காவது எனக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லி பாத்திருக்கியா? அவங்க எந்த நிலைமையிலயும் சத்தியத்தை மீறவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பொய் சொன்னாங்கன்னு சொன்னதை நீ எப்படி நம்புற கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க. உடனே கண்மணிக்கு உடனே யோசனை வருது. ஆமால, இதையே நான் யோசிக்கவே இல்லை. வெண்ணிலா, நீ சொன்ன மாதிரி அத்தை தான் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இப்பவே அம்மா கிட்ட போய் நான் கேட்கறேன், அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வேகமா அவங்க அம்மா பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, என் கல்யாணத்தப்ப ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை பத்தி பொய் சொல்ல சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதான் நானும் அன்னைக்கு சொல்லிட்டேனடி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்றாங்க. பொய் சொல்லாதம்மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது இங்க அவங்க அம்மா முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு இவன் இந்த கேள்வியை கேட்கறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மறைக்காம உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க. உடனே இது இந்த உண்மைய எப்படி சொல்லன்னு தெரியலடி, இத பண்ண சொன்னது உங்க அத்தை தாண்டி, சிவகாமி தான் அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது. அவதான் ஒண்ணு அந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஜோசியர் கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கா அப்படின்னு பிறகுதான் எனக்கு தெரியும். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை வேற வழி இல்லாம நான் ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சொல்றாங்க. இதை கேட்டு கண்மணி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.